மொழியினுடைய மாண்பையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய உரிமையை மாநில உரிமையும் பெற்றுத் தருவது திராவிட முன்னேற்ற கழகம். 2026 உங்களுடைய ஓட்டு நாம் உண்மையாக தமிழராக இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திராவிட திருநாடு என்ற முழக்கம் தமிழகம் எங்கு ஒலிக்கும், ஆளுநர் ரவி அவர்கள் காதில் விழும் வரை ஒலிக்கும் என்று கூறிக்கொண்டு, அண்ணா அவர்கள் அமர்ந்தார். மக்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அண்ணா அவர்கள் அமர்ந்தால் தமிழகம் எழுந்து இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் முன்னதாக நின்று கொண்டிருக்கிறது மக்களை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக இந்த நாளிலே இங்க பொதுக்கூட்டம் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. அப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற ஒன்றியம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஒரு பாட்டு இருக்கும், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதியாதோ தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது. யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? தெரியும்ல, அப்ப பாடலாம். மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? கேட்டதுக்கு என்ன சொல்லுச்சு அந்த பாம்பு? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு அன்னைக்கு பாடிட்டாரு கண்ணதாசன் அவர்கள். என்னதான் பாடினாருன்னா, தொகுதி மறுவரை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு தெரியுதா எதை பத்தி பேசுறாங்கன்னு? அதுல நிறைய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நமக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஒரு சொல்லவே முடியாது. பாவம், யார் அந்த எதிர்கட்சி தலைவர்? நான் தான் அந்த எதிர்கட்சி தலைவர். அடிக்கடி எந்திரிச்சு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கை காட்டி திரும்ப படுத்து தூங்கிடுறாப்புல. அவர் எங்க இருக்காரு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 543 தொகுதியை தொகுதி மறுவரை அப்படிங்கிற பேர்ல 843 மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் தொகை அடிப்படையில மாத்த போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கலாம். இப்போ மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக 1070களில் இருந்தே நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்கோம். இது ரொம்ப கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குல்ல? குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்துறது. எங்க அம்மா ஒரு செவிலியர், சரியா? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க அம்மா கூட போய் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு அந்த போர்ட்லாம் போட்டு நம்ம விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். கூச்சமா இருக்கும்ல, இங்க பார்த்தாலும் கிராமமா போய் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, நாடக அமைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. நம்ம இப்படியே பெருகிட்டே போனோம்னா நம்ம நாடு முன்னேறாதுடா, தயவு செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, நாட்டுக்கு தேவையான சேவைகள்லாம் அப்பதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லி பல நாடக நடிகர்கள்லாம் சேர்ந்து அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு நாடகத்தை பல இடங்கள்ல நடத்தினாங்க. அதன் பிறகு உங்க வேலை இழந்து நின்ற சூழ்நிலை கூட வந்தது. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு இடத்துல போய் குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசுறது ஒரு 1970களில் இருந்து எவ்வளவு கஷ்டமாவும் கூச்சமாவும் இருந்திருக்கும். அதை கடந்துதான் நம்ம சாதிச்சிருக்கோம். அவங்க பண்ணல, நம்ம பண்ணிட்டோம். இப்ப பண்ண நம்மள என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எம்பி சீட்டு கிடையாது. நான் சொல்றேன், இங்க இருந்து பேசினா கேட்கும், அங்க இருந்து பேசினா என்ன கேட்குமா? கேட்காது. ஒருத்தர் பேசினா கேட்காது, 30 பேர் பேசினா, 30 பேர் சேர்ந்து கத்துனா, 40 பேர் சேர்ந்து கத்துனா கேட்கும். அப்படி கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தொகுதி மறுவரைய நமக்கு மாற்றி அமைக்க பாக்குறாங்க. மக்களே, இங்க நடந்து போயிட்டு இருக்க மக்கள், அங்க நிற்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தடுமாறி போயிடக்கூடாது. இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய மக்கள் இருந்தா டெய்லி போய் எம்பியை தான் நீங்க மீட் பண்ணிட்டு இருக்கீங்க, மினிஸ்டரியா மீட் பண்றீங்க, யார மீட் பண்றீங்க? நம்முடைய அண்ணன் எம்எல்ஏ அவர்கள் இருக்காங்க, சுதர்சனம் அண்ணன் இருக்காங்கல்ல, மதிப்புமிகு சுதர்சன் நம்ம அண்ணன் போய் மீட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுடைய பாசமிகு ஒன்றிய கழக செயலாளர் இருக்காருல்லையே, அவரை போய் பாக்குறீங்க. ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சுன்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தானே அதிகப்படுத்தணும். நான் தப்பா ஒன்றும் சொல்லல, பொறுப்பாளர்கள் தானே அதிகப்படுத்தணும். எவனாவது எம்பி அதிகப்படுத்துவானா? மாட்டான். அவனுங்கெல்லாம் முட்டா பயலுங்க, அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுங்கள்ட்ட போய் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நீ ஆனால நான் பேச போனேன். பாவம், அந்த கோபி 4 தடவை தண்ணி குடிச்சிட்டாரு. அப்ப நம்முடைய கழக தலைவர் தண்ணியே குடிக்கல, அசால்ட்டா நின்று இன்ன வரைக்கும் எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியல. கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது, ஃபேக்டே கிடையாது. கேள்வி கேட்டா சரி அதை விடுங்க, என்னது சரி அதை விடுங்க அடுத்தது பேசுவோம், சரி அதுக்கும் நம்ம கழுத்துல கொண்டு கட்டி வச்சிடும், சரி அதை விடுங்க அடுத்தது பேசுவோம். டே, இதுக்கு முதல்ல நீ பதில சொல்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம போற மாதிரி இருக்கு.
புரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, உங்க வீட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம இவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் உத்தரப்பிரதேசங்கிறது ஒரு அங்க இருக்கிற மாநிலங்களை போய் உங்க தமிழ்நாட்டு கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு பீகார் கூட கம்பேர் பண்றீங்கன்னு பார்த்துட்டு, சரி நாங்க உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணல, நாங்க வந்து மிகச்சிறந்த ஒரு மாநிலமா நாங்க மாறிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முன்மொழி கொள்கையை நமக்கு எதிர்க்கிறோங்கிற அறிவு நமக்கு இருக்கணும், நமக்கு அது தெரியணும். ஏன்னா வரவன் போறவெல்லாம் 1008 பேசி ஃபேக் நியூஸை கிளப்புவான். இன்னொன்னு, ஃபேக் நியூஸ் கிளப்புறவனை விட ஒரு கேவலமானவன் யாரு அப்படின்னா, இது ரொம்ப நார்மலைஸ் பண்றது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஆகும்னா அப்பையிலேருந்து இந்த போராட்டத்தை சும்மா கையில் எடுத்துட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திரும்ப ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க, யாராவது பேசுனாங்கன்னா, டே தம்பி இல்லைன்னா தம்பி அல்ல தங்கச்சி இங்கே வாம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்கே ஆங்கிலத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருப்போம்? இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் ஆங்கிலம் நம்மளோட தாய்மொழியா மாறிடுமா மக்களே? நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்மளோட தாய்மொழி என்னவா இருக்கு? இந்த நிமிஷம் வரைக்கும் தாய்மொழி தமிழா இருக்கு. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா, பாஜக ஆளுகிற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 9 மாநிலங்கள் இருக்கு. அங்க எல்லாமே என்ன இருக்கு? முழுக்க ஹிந்தி தான் இருக்கு, இங்கிலீஷே கிடையாது. இங்கிலீஷும் பேசல அவனுங்க, இங்கிலீஷும் பேச தெரியாது. 3வது மொழி என்னன்னு தெரியுமா? மிகப்பெரிய மொழி தான், அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியதான். ஆனா அது வழக்குல இல்லை, ஆனாலும் கத்துக்கணும். ஏன் கத்துக்கணும்? ஏன்னா எனக்கு அரிக்குது அதை படிக்கலைன்னா, அதனால நீ கத்துக்கணும்னு சொல்லி சமஸ்கிருதத்தை வச்சிருக்காங்க 3வது மொழியா. எதுக்கு நம்ம அந்த மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னா, அவங்க 3 மொழி கொள்கைன்னு சொல்றாங்களே தவிர, அவங்க 90% மக்கள், இந்தி பேசக்கூடிய 90% மக்களுக்கு 3 மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற 90% மக்களுக்கு வெறும் இந்தி மட்டும்தான் தெரியுது. நீ இங்கிலீஷ்ல போய் நம்ம நாட்டுல இருந்து யாராவது பேசினா அது அவனுக்கு தெரியாது. உலகத்தை நீ எப்படி பார்க்கணும்னு பாரு. எனக்கு தாய்மொழி தமிழ் இருக்கு, என் உணர்வும் பண்பாடும் கலந்தது தமிழ். நான் அதுல நின்று எனக்கு என்னோட உணர்வோட நான் வாழ்ந்துப்பேன், என் சொந்தக்கார பேரோட நான் வாழ்ந்துப்பேன். ஆனா இந்த உலகத்தோட நான் பேசுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஆங்கிலம் தேவை. ஆங்கிலத்தை என்னுடைய தமிழக முதலமைச்சர் அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து எல்லாரும் வழியா எனக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு வர்றதுனாலதான் மக்களே இன்னைக்கு நம்ம எல்லா மாநிலங்களை காட்டிலும் முதன்மை மாநிலமா வந்துகிட்டு இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க வீட்டுல யாராவது ஒரு அம்மானே வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, ப்ளூ கலர் புடவை கட்ட நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 20-28 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அதுல 10 பிள்ளை மட்டும் தான் சம்பாதிக்குது. இந்த அம்மா சிரிக்கிறாங்க. ஒரு 10 பிள்ளை மட்டும் தான் சம்பாதிக்குது. அந்த 10 பிள்ளைங்க இந்த பிள்ளைய வச்சுக்கலாமா? ஏமா இந்த பிள்ளைங்களாம் உங்க பிள்ளைங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 பிள்ளையில முதல் வரிசையில் இருக்கிற அந்த 10 பிள்ளை, 28 பிள்ளையில முதல் 10 வரிசையில் இருக்கிற பிள்ளை தான் சம்பாதிக்குதுமா. அதுல முக்கியமா 5 பிள்ளைங்க இன்னும் ரொம்ப சூப்பரா சம்பாதிக்குது, பயங்கரமா சம்பாரிச்சு நாட்டை அம்மாட்ட கொண்டாந்து கொடுக்குது. சரியா? இப்படி எல்லா பிள்ளைங்களும் சம்பாரிச்சு கொடுக்க இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த காலை ஆட்டிக்கிட்டு, சரியா, காலை ஆட்டிக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம வரவன் போறவனையெல்லாம் புடிச்சு அடிச்சுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு, அவங்க பேசுறதுல எதுலையும் கான்செப்டே இருக்காது. நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அதுவும் தமிழக மக்கள் மாதிரி தெளிவான மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம மென்டல் ஆயிடுவோம். அப்படி இருந்துட்டு தமிழகம், இதுல இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்காருல ஐயா, அவர் தான் தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். தமிழ்நாடுங்கிற புள்ள மட்டும்தான் 1,27 கோடி, 1,27,000 கோடி ரூபாய நிதியா வரியா ஒன்றியத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா என் புள்ள படிக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா, இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு பிள்ளைகிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஒரு போய் கேட்கிறாரு, ஏமா என் புள்ள படிக்கிறதுக்கு காசு கொடுமான்னு கேட்டா, அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது, நான் ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறேன், ஒரு டீல் போடுறேன், அந்த டீலை நீ சாட்டிஸ்ஃபை பண்ண, அப்பதான் உனக்கு அந்த காசு கொடுப்பேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கோபம் வரும். என் காசை வாங்கி இந்த இந்திய நாடு வளர்றதுக்காக காலாட்டிக்கிட்டு இருக்க, இல்ல இது குடும்ப கட்டுப்பாடை பத்தி கவலைப்படாம, எந்த ஒரு முன்னேற்றத்தை பத்தியும் கவலைப்படாம ஒரு பிள்ளைக்கு நீ தூக்கி கொடுப்ப. இப்ப இவ்வளவு சம்பாதிக்கிற பிள்ளை கேட்காம இருக்குமா? கேட்டாரா? யாரு? நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கேட்டார். மக்களே, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, இவ்வளவு இன்டெலெக்சுவலான பீப்புளா, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள மனிதர்களா, இப்படிப்பட்ட பகுத்தறிவு நிறைந்த ஒரு மனிதர்களையா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எப்படி சிலிர்க்குது எனக்கு. இன்னைக்கு காலையில நான் அதை பார்த்து அழுதுட்டேன். ஆக்சுவலி உண்மையா அழுதுட்டேன்.
இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களான்னு கேட்டு 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 அந்த அளவுக்கு மெய் சிலிர்த்து போறாங்க மக்களே. நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒருவர்களை தலைவராக கொண்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க போயிட்டு வர மக்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், அந்த டீ கடையில டீ ஆத்திட்டு இருக்க அண்ணனா இருக்கட்டும், அந்த ஓரத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் மிக மிக பகுத்தறிவு நிறைந்த, மிகவும் படிப்பாளியாக இருக்கக்கூடிய, தமிழக மக்களுடைய உணர்வை புரிந்த, பண்பாட்டை அழிக்க கூடாது என்று நினைக்கின்ற ஒரு மனிதரை தான் நாம் இன்று தலைவனாக எடுத்து, முதல்வனாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத மற்ற மாநில மக்கள்லாம் பார்த்து வியந்து போறாங்க. எப்படா இப்படி இந்த மாதிரி ஒரு பிடிஆர் அவர்கள், திரு மாண்புமிகு அமைச்சர் எம்பி அவர்கள் பிடிஆர் அவர்கள் பேசுறதை கேட்டுட்டு, இப்படி ஒரு இன்டெலெக்சுவல் பீப்புளா தமிழ்நாடுல இப்படிப்பட்ட அரசாங்கம் அங்க நடக்குது, எங்களுக்கெல்லாம் பார்க்க ஆசையா இருக்குன்னு அவ்வளவு பேர் பேசுறாங்க. அந்த அருமை நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு தெரியறதை தாண்டி நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிலையில பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஸ்கூல் பேகு, இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய், அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபான்னு போட்டு எல்லாத்தையும் நம்ம கரெக்டா வழி நடத்தி கொண்டு இருக்கோம்ல. இதை பார்த்துதான் நம்ம பெருமைப்படணும். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வீரம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்பு. மக்களை மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னோட பேச்சை நான் முடிக்கிறேன். மக்களை, கலைஞர் அவர்கள் அன்றே தமிழுக்கும் தமிழுடைய பண்பாட்டிற்கும் சேர்த்தே அமைச்சகம் அமைத்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மாண்பையும் பாதுகாத்து இருக்கிறார். ஆகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமிலாது இருக்கின்ற இனிய மொழி, ஊனி வளரும் உயிரான உலக மொழி, ஊனி வளரும் உயிரான உலக மொழி நம் மொழி, செம்மொழி. மக்களே, நம்முடைய மொழியினுடைய மாண்பையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய உரிமையை, மாநில உரிமையும் பெற்றுத் தருவது திராவிட முன்னேற்ற கழகம். 2026 உங்களுடைய ஓட்டு நாம் உண்மையாக தமிழராக இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திராவிட திருநாடு என்ற முழக்கம் தமிழகம் எங்கும் ஒலிக்கும், ஆளுநர் ரவி அவர்கள் காதில் விழும் வரை ஒலிக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.